ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் நம்ம ஃபுல்காவும் தான் பண்ண போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் வதக்கி எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்யுதுன்னு நம்ம சேனலில் எல்லாம் அளவோடு நான் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வரலாம் ஃபயர் ஆர்ட் கிச்சனை நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் நான் இப்போ அளவுலாம் போடல. ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி அதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை டேரெக்டாக போட்டுடலாம். போட்டு இது மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூனு, 1/2 ஸ்பூன் சில்லி சாஸு, 1/2 ஸ்பூனு டொமேட்டோ சாஸு ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான். சிம்லி வச்சு பாருங்கள். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பன்னீர் டைரெக்டாக அப்படியே தான் போடுவோம் இல்லையா, அப்படியே போட்டால் அது கொஞ்சம் அவ்வளோவா கொஞ்சம் டேஸ்ட் இதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பட்ரு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சால்ட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் தான் நம்மளுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் தான். பன்னீர் நம்ம ரெடி பண்ணுறோம். எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஃபயர் ஆர்ட் கிச்சனில் எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் நான் சொல்லித்தருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லேசாக கொத்தமல்லி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூவிடலாம். தூவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு இந்த பட்டர் சின்னதாக துண்டு பட்டர் போட்டலாம் லாஸ்ட்டில். அது நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்காக. லாஸ்ட்டாக அது ஃபைனலாக ஆஃப் பண்ணும்போது அதை போட்டு ஆஃப் பண்ணிட்டோமா நம்ம எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்காவுக்கு மாவு பசஞ்சு வச்சுட்டேன். ஃபுல்கா மேக்கர் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நான் பார்த்தா ஃபுல்கா போட போகிறேன். ஃபுல்கா நான் ஏன் வீடியோவில் போடலன்னா, நான் ஃபுல்கா வீடியோ நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ போடல. அடுத்து நான் செய்ய போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.